ஹலோ காய்ஸ், சிக்கன் மசாலாவே இல்லாமல் சிக்கன் குழம்பு வச்சா எப்படி நல்லா இருக்கும்னு கேட்டதுக்கு இன்னைக்கு நான் வச்சு தரேன், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சிக்கன் அது நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு கோழியை தான் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு முட்டை போட்டு வந்த ஒரே காரணத்தினால அதை பிடிச்சி அடிச்சு குழம்புல போட்டுட்டாங்க. சரி ஓகே வாங்க, அம்மா ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு வித்தவுட் சிக்கன் மசாலா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சூடான எண்ணெயில் கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சு அது கூடவே வெங்காயம் தக்காளியை போட்டு லைட்டாக வதக்கிட்டு அண்ட் அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு எடுத்த சிக்கனையும் சேர்த்து சிக்கன் அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டாங்க. இது எதுக்கு குக்கரில் வேக வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி எப்பவுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் சிக்கனோட ஆர்கன்ஸ் இதெல்லாம் போட்டு கொதிக்க விட்டால் சிக்கன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடும். அப்புறம் என்ன, சூடான சாதத்தில் சிக்கன் குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் பீஸு ஈரல் முட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா சும்மா தரமாக இருக்கும். நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா கைஸ், பாய்.